இன்று நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா கோவை மாநகர் மாவட்ட தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் சார்பிலே மாவட்ட கழக ஆற்றல் மிகு செயலாளர் அருமை அண்ணன் டி மோகன்ராஜ் அவர்கள் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மாவின் புகழ் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் ஏன் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற அந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு செய்த சாதனைகளை மக்கள் மறந்துவிடக்கூடாது. அம்மாவின் ஆட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை, பாதத்திற்கு அணிய வேண்டிய ஷூ, பள்ளி புத்தகங்களை சுமந்து செல்வதற்கு சிரமப்படுகிறார்கள் என்ற காரணத்திற்காக அதுக்கு புத்தக பை வழங்கினார். அதுபோலவே அந்த புத்தக பையை சுமப்பதற்கு இலவச சைக்கிளை வழங்கினார். பணிக்கு செல்லுகிற, வேலைக்கு செல்லுகிற பெண்களுக்கு இலவசமாக ஸ்கூட்டி போன்ற வாகனங்களை, அந்த திட்டங்களை மக்களுக்காக உருவாக்கினார். குழந்தை பிறப்படுத்ததற்கு பிறகு அவர்கள் வெளியூர் செல்ல வேண்டும் என்றால் பஸ் நிலையத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்காக அங்கே ஒரு அறையை ஒதுக்கி அந்த நல்ல திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு தந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் மட்டுமல்ல, ஒரு ஏழை குழந்தைக்கு, ஏழை பெண்ணிற்கு திருமணம் செய்ய வேண்டிய வசதி வாய்ப்பில்லாத, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு தாலிக்கும் தங்கம் இலவசமாக வழங்கினார். நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக மருந்து வாங்கக்கூடிய சக்தி இழந்த, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மலிவு விலையில் அம்மா மருந்தகம் என்ற பெயரிட்டு அந்த மருந்து எளிய வகையிலே வாங்கக்கூடிய அளவிற்கு நடுத்தர மக்களுடைய எந்த அளவுக்கு பொருளாதார நிலை இருக்கிறதோ அதை மனதில் கொண்டு 10%, 20% குறைவாக மருந்துகளை பெற்று மக்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்தார். அதுபோலவே ஊராட்சி, கிராமப்புற மக்களுக்காக ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற, மாடு வளர்ப்பு போன்ற நல்ல திட்டங்களை தந்து அந்த மக்கள் மேலும் மேலும் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று அந்த சமுதாயத்துக்காக திட்டங்களை தீட்டி பல்வேறு விதமான வகையிலே இந்த நாட்டு மக்களை நல்லாட்சி தந்த அற்புதமான தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது போலவே இன்னும் பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறார். மீன் வளர்ப்பு, விற்பனை போன்ற திட்டங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான திட்டத்தை தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த நாடு மிக செழிப்பான பொருளாதார நிலை தமிழகம் உயர்ந்திருக்கும் என்பது சொல்லித்தக்க வகையிலே அவர் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி காட்டினார். இந்திய நாட்டினுடைய இரும்பு பெண்மணி என்ற பெயர் பெற்ற அந்த ஒப்பற்ற தலைவர் இந்த தமிழகத்தினுடைய எந்த எதிர்கட்சியுமே தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாத அளவிற்கு இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை தந்த ஒரு ஒப்பற்ற தலைவி. அவருடைய வாரிசாகத்தான் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஐயா OPS அவர்கள் இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு அம்மாவை போலவே நல்ல திட்டங்களை திறந்து பெயர் எடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் 3 முறை அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பு கொடுத்த போதும் கூட ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் தன்னை நான் நேர்மையாகவும் அம்மாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் வாழ்ந்து நிகழ்கால பாரதம் என்று நாட்டு மக்களால் போற்றப்படுகிற ஒரு ஒப்பற்ற தலைவர் ஐயா OPS அவர்கள். அவருடைய தலைமையேற்று நாம் வழிநடத்தி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அம்மாவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஐயா செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஐயா தலைமையில் நாங்கெல்லாம் ஒன்றுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி நடத்தினது போல
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை 100 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்காக பணியாற்றும் என்று சொன்னதை போல புரட்சி தலைவி அம்மா சொன்ன வார்த்தைக்கு இணங்க நம்முடைய ஐயா அவர்கள் வெற்றி நடை ஓட்டுக் கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஐயா தலைமையில் இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏற்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டருடைய குரலாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அதிமுகவை உருவாக்கி அதற்கு ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்துவதற்கு ஒத்துழைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.